இந்த மாதிரி முடி சீவதனால தான் இங்க வந்து நடுக்கிறேன். எதுக்கிட்ட இப்ப நீ முடி சீவர நீங்க கேட்கல, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஆச்சுன்னா சூப்பர் சிங்கருக்கு எனக்கு செலக்ஷன் எடுத்திருந்தாங்க. அதனால நான் நீட்டா அங்க போய் நான் பாடணும்னு நினைச்சு கரெக்டா முடி சீவி கெத்தா நாங்க வாக்கிங் போட்டு வந்துட்டு இருந்தேன்னா எவனும் தெரியல வேன்ல இருந்து வந்து ஒரு கருப்பு கலர் கோட் சூட்டு போட்டு வந்து நின்று இருக்கான். கையில ஏதோ சுவிஸ்கேட்ல இருந்து என்னமோ எடுத்தான். கையில பார்த்தா பணம், பக்கத்துல பார்த்தா 2 கார்டு. அப்படி என்னன்னா பாத்தீங்கன்னா அட்டை விளையாட்டுற மாதிரி வந்து விளையாண்டு இருந்தான். அது நீ திருப்பி போட்டா உனக்கு காசு போ. கொஞ்ச நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சொப்புன்னு ஒரு அடிச்சிட்டான். என்ன கோவம் வந்துச்சு. ஒரு வழியா நான் ஜெயிச்சுட்டேன். அதுல இருந்து ஏதோ ஒரு கார்டு எடுத்து கொடுத்தான். அந்த கார்டுல சும்மா போன் நம்பர் இருந்தது. சரி அங்கேயே டைரக்டா நான் போன் பண்ணி பார்த்தேன். அண்ணா பார்த்தா அவனே வந்து சுத்தி எல்லாம் போட்டு கண்ணு முடிச்சு பார்த்தா ஸ்குவிட் கேமுக்குள்ள வந்துட்டேன். சரி ஆரம்பிச்சலாமா? ஸோ வணக்கம் மங்களே, இதான் உங்களை எம்பசி தமிழ். வீடியோ பார்த்துருக்கவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுக்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு திரும்ப நாங்கள் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கொள்ளும். அப்படியான பக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள உறவினருக்கும் யாரோ காமிச்சவங்க கொஞ்சம் உதவியாகும். உங்கள் அனைவருக்கும் இந்த ரோப்ளாக்ஸில் ஸ்குவிட் கேமுக்கு அன்போடு வழி வைக்கிறேன். ஸோ இப்படி பார்க்காம வல்லன்னு பேசாம வாங்க, இதான் உங்கள் எம்பசி தமிழ். சேட்டா வல்லன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக மேட்ச் ஆரம்பிச்சாச்சு. இதுதான் நம்ம ஸ்குவிட் கேம் எக்ஸ். சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னன்னா ஸ்குவிட் கேம் எக்ஸ் நம்ம ஏற்கனவே விளையாண்டு இருக்கோம். ஆனால் இது ஃபுல் அப்டேட் ஒரு இல்லை சரிங்களா. சீசன் 2 ஒரு தான். ஆனால் இப்போ தான் சீசன் 3 வந்துச்சுல, அதை தான் ஓகேங்களா நண்பர்களே. இப்போ யாருக்கு கிளாஸ் பார்க்க முடியுமா பார்த்தீங்கன்னா ஏஎஸ் கேமர் 799 மட்டும்தான் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெட் லைட்டு, ரெண்டாவது என்ன பேண்டேஷன், அதாவது இந்த 5 பேர் போவாங்கன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடன் சிக்கு, ஓகே பிரமாதம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் ரோப்பு, வா பிரமாதம். அடுத்து கிளாஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா கிளாஸ் மார்க்கர் இருக்கும்போது வரமா, அவ்வளோதான். கடைசி ஸ்கை மார்க்கர், அதில் தான் தூக்கி போட்டு பொறுப்பானுங்க. ஓகே இப்போ யாரும் புதுசாக வந்துருக்காங்களா 92, எக்ஸ்ட்ரா 92 வந்துருக்காராமா. ஓகே யார் கையில் விட்டு போறீங்க? யாரும் கையில் கூடுக்குறாங்க. ஓ இன்விசிபிள் ஆளுக்கிட்டு கொடுக்குறாங்க புள்ளு. பிரமாதம். ஓ குழந்தை யாரும் இன்விசிபிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க புள்ள. இது நல்ல டெக்னாலஜிலாம் அப்படி தான் வளர்ந்துருக்குது பார்த்தீங்கன்னா. எவனுமே இல்லை, அந்த குழந்தைய மட்டும் எங்கே காணா போச்சு. எங்கே யாருக்கு தெரியும்? ஓகே நம்பரே, நம்ம ஃபோட்டோ வந்து பச்சக்குன்னு மூஞ்சில் அப்பி வச்ச மாதிரி எடுத்து வாங்க கிளம்பில்ல நண்பர்களே. இப்போ என்னன்னா ரெட் லைட் கிரீன் லைட் எடுத்து தான் நம்ம போகிறோம். அந்த அதான் இப்போ என்னன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே. ஓகேங்களா? உடனே இல்லையே நிற்கணும். நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 130. ஓகேங்களா பையன் நண்பர்களே? கட்டத்தின் அப்படி நாங்கள் நேரத்தை ஓடுவோம். ஓடு நில்லு, அவ்வளோதான் நிற்போம். இப்போ என்னன்னா சரி நண்பர்களே, இப்ப என்னன்னா அவரை தூக்கிட்டு போலாமா மனசு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? தூக்கிட்டு போயிடலாம். அவரே எங்கிட்ட வர்றது. பாப்பா தூக்கிட்டு வரையாப்பா, வரீங்களாப்பா? உன் நம்பர் என்னது பாரு. 130 ஒரு நம்பர். நான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். பையன் நண்பர்களே, நல்ல வேலை அவனை புஷ் பட்டு நான் வாங்கவே இல்லை. ஏன்னா இதுல நீ புஷ் சொல்றது நிறைய தடவை வந்துச்சு. அதனால தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். நண்பா எங்கடா பண்ணீங்க நண்பா? எங்க அழகண்ணா எங்க இல்லடா, உங்ககிட்ட கேட்கறது பெரிய தப்பு. இவன் வேணா எமௌண்ட் போட்டு காட்டுறான். அவன் அங்கதான் இருப்பான், போய் பாருன்னு. நான் போவேன், இந்த மேட்ச் முடியும், நான் சாவும், உங்களுக்கு காசு கட்டிக்கும். அதானே என்ன நல்லாவே தெரியும்டா, நல்லாவே தெரியும். இங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம 10 தடவை ஜெயிச்சிருக்கோம். மேல அப்படி டாப்ல பாத்துக்கீங்க. இப்ப 11ஆவது தடவை ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு மேல நம்ம ஜெயிச்சிருக்கோமா இல்லையா தான் டவுட். பாப்போம். நம்ம அதாவது ஐடன் சிக்க வரைக்கும் நம்ம வருவோமா இல்லையான்னு தெரியல. வந்தா நல்லது. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம இங்க வந்து நின்றாச்சு. இப்போ அந்த 131 ஆளை காணும். அதுதான் டவுட் மிஸ்ஸிங் ஆகுது. சரி நண்பர்களே, அப்படியே ஒரு குத்து டான்ஸ் போடுவோம்.
அதாவது இப்ப நான் கான்செப்ட் சொல்ல வேண்டியது மறந்துட்டல. அதாவது இப்ப நான் சொல்லிடுறேன். எதுக்கிட்ட நான் இங்க இருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு நல்லது தெரியும். சூப்பர் செலக்ஷனுக்கு என்ன எடுத்தானுங்க. இவனுங்க என்னன்னா பரதேசி நாயி வேன்ல வந்து எவனோ கோட்டு சூட்டு போட்டு வந்தான். அவன் மண்டையில சுத்தில டவுன் அடிச்சான். கண்ணு முழிச்சு பார்த்தாலும் தெரியும் ஸ்குட் கேம்குள்ள வந்திருக்கேன்னு. இதுல நடுகிற கதையை இது என்னைக்கு மைண்ட் எப்படி புஷ்னு பிங்குதாடே. இது மேலே இருந்தீங்கன்னா நானே இங்கேருந்து கிளம்பிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு ஸ்பெஷல் சட்டை வேறு தந்துருக்காங்க, கோல்டன் கலர் சட்டை. ஓகே, நம்ம வேண்டாம் தான் நிற்போம் வேணாம், ஆனால் அவனுங்க விளையாடணுன்னு தான் தோணும். ஓகேங்களா? ஓகே நண்பர். இல்லை என்ன சரி இரும்பெல்லாம் வருது. ஐயோ இது எவ்வளோ காசு? என்னது 80 ரூபாயா? ஐயோ லைட் ஆச்சா? ஐயோ அட என்னடா அதே கொக்கா முக்கா அடே லைட் ஆஃப் பண்ணிட்டு விட்டாங்கடா. ஓடு ஓடு ஓடு. சில பேர் என்னன்னா கக்கூஸில் ஒழிவானுங்க, பாத்ரூம் ஒழிவாங்க. நான் மட்டும்தான் பெட்டில் ஒழிவேன். எப்படி தெரியுமா? இப்படி தான் இங்கே பாருங்க, அப்படியே டாப் ஃப்ளோர் வந்தாச்சு. எப்படி பிரமாதம் வந்து அவ்வளோதான் இங்கே நிற்போம். ஏடா ஐயோ தெரியாமல் நிற்கிறது போல உள்ட்டானே. இருங்க நண்பர்களே, வேகமாக ஓடி டாப் ஃப்ளோருக்கு இந்த இடத்த போய் அவ்வளோதான் நண்பர்களே, அப்படியே நின்றாச்சு. இவனுங்க வருவானுங்களா இல்லையா கூட தெரியாது. அவனுங்க வர வரைக்கும் அப்படியே ஒரு புது டான்ஸ் போடலான்னு தோணுது. என்ன டான்ஸ் போடலாம் தெரியுமா? இந்த டான்ஸு அதுங்கா அதன்கா அப்புன்கா அப்படி. இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் டான்ஸு. அதாவது மயில் ஆடும் பற்றியா மலையில், இது வந்து நிலத்தில் ஆடுது. அதுவும் ஸ்குட் கேம் இடத்துல. நான் ஒருத்தன் வேகமாக ஓடி வரான். 2 பேர் போங்கடா, 2 பேர் சண்டை பிடிச்சி அடிக்கிறான். போடா என்ன அடி. 2 பேரும் பிளான் பண்ணி நீ அந்த பக்கம் போய் கைமால் பண்ணி நான் இந்த பக்கம் போய் சொர்க்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறானுங்க 2 பேரும். ஆனால் 2 பேருக்குமே தெரியாது. நான் ஒன்று சொல்லிடுறேன், கண்ணா என்கிட்ட வச்சுக்கிறது ரொம்ப தப்புடா. தப்பு தப்பு மேலே தப்பு பண்ணாதால தப்பு. ஐயோ நண்பர்களே, ஒரு வழியாக பாதி பேர் செத்ததுனால அவனுங்களே மேட்ச் முடிச்சுட்டானுங்க. ஓகே அட கொக்கா முக்கா. ஏண்டா 2 பேருக்கு தானே இவ்வளோ பெரிய கச்சேரியை உருவாக்குனேன். இந்த 2 பேர் சாவுக்கு தான் கச்சேரி. அதில் வர என்னன்னு பார்த்தீங்கன்னா 110 காசுலையே கட்சி. இது டாலரு. என்னடா நினச்சிருக்கீங்க? இல்லை நான் ஒரு மனுஷன் தான், அதுக்குன்னு மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க சரிங்களா? மிருகம் மாதிரி நடக்காதீங்க. நாங்கள்லாம் மனிதர்கள், மிருகம் இல்லை சரிங்களாப்பா? ஓகே, அடுத்த கேம் கூட்டு போங்க. சீக்கிரம் கதவு தருங்க, நானும் போகணும். என்ன வேலை இருக்குது, எது கடமை இருக்குது. என்ன கடமை அழிக்குது நண்பர்களே. கடமை என்ன வாவான்னு இல்லை இது. இப்போ அடுத்து என்ன கேம் நம்ம பார்த்தோம், அது என்னமோ சொல்லுவாங்களே. அதான் அந்த 5 பேர் போவாங்களே அந்த இடம். பேண்டேஷன். யாரும் இருந்துச்சு பேண்டேஷன். ஐயோ வரல பேண்டேஷனுக்கு வந்தாச்சு. பேண்டேஷன். ஐயோ உங்கள் 5 பேர் டீமில் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நான் யார் எடுத்துக்கலான்னு தோணுது பார்த்தீங்களா? இவன் வேணாம், என்ன பிடிச்ச கலரு ரெட் கலர் இல்லாட்டி எல்லோ கலரு, அதில் எதாவது பிடிச்சிப்போம். ஐயோ நம்ம ரெட் கலரில் போய் சேர்ந்துடலாம். இவனுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. வணக்கண்டா மச்சா, எப்படிடா இருக்க? ரெட் கலர் சுட்டுக்கு ரெட் கலர் சட்டை போட்டிருக்க மாதிரி. இவன் தானே கெத்தா நாள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா எங்கள் டீமு? இதுதான் மொரட்ட சிங்கல். இந்த டீமுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டாம் பச்சக்கன். ஐயோ இது எதோ நாத்துக்கிறமா எது எடுத்துக்கலாம்? என்ன எல்லாம் எடுத்துட்டீங்க? சரி நான் கல் ஏற்றுக்கிறேன். ஓகே நான் 2வது எடுத்துக்கிட்டேன். ஓகே டேய் வாடா 2 மண்டை. ஓ நீ இந்தியன்னா எனக்கு நல்லா தெரியும். டேய் 2 மண்டை வாடா. அவனே வந்துட்டான். ஓகே யார்? ஏஸ் கேமர் 799 நீங்களா ப்ரோ? இவர் தாண்டா கிளாஸ் மார்க்கரு. இவர் எனக்கு பக்கத்தில் இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சீக்கிரம் வந்தாய். இதோ இந்த கேம் தான் நான் விளாண்டுருந்தேன் வேன்ல. அந்த நாய் என்ன பண்ணிட்டேன்னு என்ன பிடிச்சி ஆச்சிட்டு வந்துட்டான். என்ன பண்ணுறது? இப்போ பாரு நான் கரெக்டாக கல் அடிக்கிறேன்னு. டேய் நவுண்டு போடா நாய் சை போடா. அவ்வளோதான். நீ எங்கேயோ பறந்துச்சு. டேய் சரிண்டா சுட்ட காட்டாதடா பாட்டு நாய். அவ்வளோதான் டி. அடே கொக்கா முக்கா. டேய் இருங்கடா ஒரு அழுத்து. அவ்வளோதான் போடு. அவ்வளோதான். டேய் இவன் யாரா அது? டேய் சோச்சர் மண்டை, நீ ஏன்டா நடுவில் வந்து டுப்புன்னு சுட்டுட்டு இருக்க? உன்னால என் கான்சென்ட்ரேஷன் எழுதுடா. போயிடுறா வேற இடத்துல போய் தொல்லை பண்ணுடா. ஓகே இவர் என்ன பார்த்தீங்கன்னா நல்ல விளையாடுங்க ப்ரோ. செம்மையா விளையாடுங்க. நானும் சேர்ந்து பாடுறேன். மச்சாவா விளையாடுற பொழுது இவர் பல்லாங்குழிக்கு ஆளு ஆயிடுவாள் பொழுது. சூப்பர் மச்சா மாப்பிள்ள அப்படின்னு போயிடுங்க. ஓகேங்களா? சீக்கிரம் ஜெயிச்சிருங்க. டக்குன்னு எடுக்கிறார் பொழுது. இப்போ இவனை செருப்பா கழிச்சு நடிக்க போறேன். இந்த நாய் என்ன பண்றேன்னு எதுன்னு தெரியல. ஆனா கெடுக்கணும்னு நிக்கிறேன் இந்த நாய். சோச்சரு நான் சோச்சரா இருந்தா உன்னாட்டிக்கு அங்க நடுவுல அடிச்சுப்பேன் பார்த்துக்கோ. நீ தப்பிச்சிட்டனால நீ தப்பிச்சிட்ட. அதாவது என்னன்னா அவன் சோச்சரா இருக்கான், நான் பிளேயரா இருக்கேன். ஒரு வேளை நான் சோச்சரா இருந்தா அவனையும் அடிப்பேன் சரிங்களா? என்னடா இவன் நகரவே மாட்டேங்கிறான். டேய் பல்லாங்குழி ஆடுவான்னு பார்த்தா பல்லாங்குழிக்கு தெரியாத பிள்ளைங்க ஒன்றுக்கு ஆடுவே இல்லையா? இவன் வேற சுட்டு காட்டிட்டு இருக்க. டேய் போடா கொக்கா முக்கா. டேய் எனக்கு வெறி எழுதுடா. டேய் என்ன பண்றீங்க?
விளையாட்டு போங்கடா. டைம் முடிய போகுதுடா. டேய் சீக்கிரம் முடியுடா. டேய் இல்லை வேறு டீமு வேறு கெத்துன்னு சொன்னேன், நீ வெத்து மாதிரி ஆடுறியாடா. டேய் அட சீக்கிரமா ஆடுறாடா. அவ்வளோதான், இன்னும் 2 தான்டா. எடுறா. அப்படியே 2 கையில் அப்படியே பிடிச்சி பாயில் சொறி வைடா. ஏன்டா இவ்வளோ டைம் எடுத்துற? அவ்வளோதான், இன்னும் ஒன்றே வேண்டாம். அப்படியே அதே பாயில் போடு. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்பாடி. டேய் இவன் வேற போய் தொலைடா. நகர்ந்த போயில சுட்டுட்டே இருக்கான். இது பாஸ்மதி அரிசிலாம் இங்கே இல்லைப்பா. சரியாப்பா கிளாஸ் மார்க்கரு, அதாவது கேமரு 799. அதாவது பாஸ்மதி அரிசிலாம் இங்கே கிடையாது, கவலைப்படாது சரியா? பாஸ்மதி அரிசினா போய் கடையில் வாங்க, 1 கிலோ இல்லை 1/2 கிலோ வாங்க தருவான். இவர் என்னது ஒரு ட்ரெயிலே முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஆளுங்க வரணும்டா. வந்தால் தானே நம்மளுக்கு நாட்டுக்கு பெருமையே. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக டைம் இன்னும் முடிய போகுது. ஒரு நிமிஷம் தாண்டா இது, சீக்கிரம் முடியுங்கடா. இது என்னது அடிடுதா? ஓகே சீக்கிரம். அச்சோ இது சீசன் தெரியும் ப்ரோ. அதாவது இலவச நெருப்புன்னா எனக்கு நல்லாவே தெரியும். சீசன் 3 எனக்கு தெரியும்டா. அதனால என்னன்னா ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லதான் தெரியுது. இல்லாட்டி இவர் ஹிந்திக்காரர் போலுது. டே ஓகே நண்பர்களே, என்னடா போடுறானே இல்லையானே? ஏன்டா இந்த செருப்பு இவனை நான் கன்ஃபார்ம் நான் செருப்பு கட்டி அடிக்காமல் இருக்க மாட்டான் போலுது. அடிக்கணும்னு இவனே விரும்புகிறான்னு போலுது. என்ன பண்ணுறது? இங்கே பாரு, அவன் காலில் போட்டு சுட்டுட்டு இருக்கான். அவனே கான்சன்ட்ரேஷன் எழுதுறான். இவன் வேற பார்த்தீங்கன்னா கால் மேலே போடுறான். இருறா ஒன்று நான் பல்லாங்குழி ஆடுறான் மூஞ்சில. டேய் சீக்கிரம் ஆடுறா. டேய் இல்லாட்டி வெளியே போயிடுறா. ஒழுங்கா விளையாட தெரியாது, எதுக்கிட்ட இங்கே இருக்கீங்க? வெளியே போயிடுறா. பாட்டுங்கள்லாம் இங்கே அதான் பேயாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. அந்த நாயால் நம்ம தோத்துறோன்னு பயந்துட்டு அவனே வெளியே அமுச்சு விட்டான். வய நண்பர்களே, ஆனால் அவன் எங்கே போயிட்டான்னு தெரியும் பார்த்தீங்கன்னா லாபியில் இருப்பான் நாட்டுக்கு. சரிங்களா நண்பர்களே? ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த நாயால் இந்நாட்டுக்கு நம்ம செத்துருப்போம். நல்ல வழியாக பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க நீ வெளியே போயிரு, அதுக்கு தான் லைக்கின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் தப்பிச்சிட்டோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ என்னன்னா சீக்கிரம் இந்த டைம் முடியணும். முடிஞ்சிச்சு, ஃபினிஷ். ஓகே 6 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. அப்போ மீதி எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்னும் 19 பேர் தான் ரிமைனிங்கு. $180 கட்சிது. வா பிரமாதம் நண்பர்களே. இப்போ என்ன ரேங்க் விட்டு இல்லாமல் எஸ் விட்டு இல்லாமல் ரேங்கே கொடுப்போம். நம்ம எப்பவுமே ரேங்க் பக்கம் தான்டா. எப்படி ஆனால் எப்படி இருந்தாலும் மேட்ச் மறுபடியும் தொடங்க தான் செய்யும், எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே யார் ஏதோ இவன் தான் பாப்பாவை கொண்டு போயிட்டு இருக்கானா? இன்விசிபிள் நீ தானே அது? என்னடா அது பாப்பா வச்சுக்கிட்டு இருக்கேல, அதை எங்கேயோ தூக்கி போட போறியா? தூக்கி போட்டால் உன்னை சுற்றியெல்லாம் அடிப்பான். வந்துடு ஒழுங்கா. அவ்வளோதான், அவனே போயிட்டான். அவன் நம்பரை பார்க்க மாட்டானே. 92. ஓகே அவன் நம்பர் 92. அவன் தான் குழந்தைய வச்சிருக்கான் போல இது. ஓகே இப்போ உடனடியாக மேலே சென்று இப்போ நான் என்ன பண்ண வேண்டும் நினைக்கிறீங்க நண்பர்களே? நன்றாவே தெரியும். அது என்ன ஐடென்சிக்கு தான், வேற என்ன இருக்கும்? வேற எதுவுமே தெரியாது. சரி டே என்னைக்கு எது ரெட் கலர் கொடுங்கடா, சந்தோஷமா போவீங்கடா. ரெட் கலர் குத்தோலைங்கடா. ரெட் கலர் என்ன கலரு? அவ்வளோதான், நாசமாக போச்சு. அவ்வளோதான், என் வாழ்க்கையே அதில் சொல்லி முடிஞ்சு போச்சு. இப்போ எவன்லாம் என்ன வெறுப்பத்துறானா அவன்லாம் அடிப்பான். ஆமாம் கிளாஸ் மார்க்கர் எங்கப்பா கிளாஸ் மார்க்கரு தம்பி. நீங்களே ப்ளூ கலர் தானே? வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்களா? வாழ்த்துக்கள். சிறப்பாக நன்றாக நீங்கள் சாவிங்க நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஜெயிங்கப்பா. நீ தானே கடைசியில் எங்களுக்கு தேவை கிளாஸ் மார்க்கருக்கு. நீ மட்டும் சாவுன நானே குத்தி போட்டுருவேன் பார்த்துக்க. ஓகே இப்போ நம்மளுக்கு வட்ட கலர் கீ கட்சி இது வச்சு நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா இல்லைன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம சர்வே பண்ணதுக்கு ஒரு குத்து, அப்புறம் நடுவில் ஏதோ படுகிற சிம்பிள் மாதிரி இருக்குது, அது எனக்கு தெரியல. சுவிட்ச் பண்ணிக்கலாமாப்பா? டேய் குட்ரா மொட்டை. சரி ஏதோ ஒன்று எடுங்க. யார் அது? எப்பா கேமர் 799 நீ அப்பா யார்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? இவர் தான் இந்த செம்ம அப்பா கடவுளே எங்களை வழிகாட்டுங்க. இவர் தான் வழிகாட்டுறாராமா. என்னை நல்லாவே தெரியும்டா. சீசன் 3 நானும் நல்லா தான் பார்த்துருந்தேன். இந்த கேள்விக்கு என்ன கொழுப்பு பார்த்தீங்கன்னா, காட்டுற மாதிரி காட்டி அவள் இருக்கிற எல்லாரும் போட்டு தள்ளிட்டு அப்படியே அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பீச்சிக்கிறது தான் அவன் வேலையே. ஒரு வழியாக பாட்டு போட்டுட்டான். அந்த பாட்டு சத்தத்தை வச்சு அது பாட்டு முடியறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு இங்கேயாவது ஒழியணும். ஓகேன்னா இருக்குது சர்க்கிள் ஒரு வேளை அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே மொக்கா கதவு தொடங்குதான். இப்போ உடனடியாக கதவை க்ளோஸ் பண்ணணும் நண்பர்களே. அவளை தான் பூட்டியாச்சு. இது வரைக்கும் நம்ம சேஃபு. லாக் பண்ண முடியலையா? சரி ஓகே. டாய் நீங்களே யாரு? டாய் உங்களை யாரா கூப்பிட்டு போங்கடா கட்டு. என்ன தனியா ஒளியான ஒளிய விட மாட்டேங்கிறீங்களே. ஐயோ இங்க போலாமா? இது என்னது? ஐயோ ஸ்கொயரு என்கிட்ட வட்டம் தான் இருக்குது. சரி இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
இங்கே இருக்கிறது சேஃப் நம்மளுக்கு. இப்ப 2 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம சர்வை பண்ணா ஜெயிச்சிருவோம் நண்பர்களே. எவனும் வராம இருக்கட்டும். நம்ம மட்டும் தனியா ஜெயிச்சிடலாம்னு பிளான் இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. சி கில்லர் இல்லை சாரி நண்பர்களே. ரெட் கலர் சட்டை போட்டோன்னு கில்லர் நினச்சிட்டேன். ப்ளூ கலர் தந்துருச்சு. ஓகே டேய் வந்தா கம்மன் இங்கே இருக்கணும் சரியா? இங்கே ஓட விடாது. நான் சொல்ற மாதிரி இங்கே நிற்கணும் புரியுதா? என்னடா எல்லாரும் வந்துட்டீங்க. குழந்தை கையில் வச்சிருக்க குழந்தைங்க தான் வந்து நிற்குது. சரி இங்கே கடுங்க. டேய் நான் ஒன்று எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஆல்வா கோளாறு மாதிரி யாரும் வெளியே போவாதீங்க சரிங்க? ஏன்னா இந்த இடம் மட்டும்தான் இருங்க. கமெண்ட் போட்டு சொல்லிடுவோம் ஓகேங்களா? ஏதோ அவ்வளோதான். இந்த இடம் தான் சேஃபு. நீங்கள் மட்டும் வெளியே போனீங்க தலையை காட்டின ஆடு வெட்டின மாதிரி வெட்டுண்டா. டேய் ஆல்வா கோளாறு இப்போ தானே சொல்லிட்டு இருக்க வெளியே போவாதுன்னு. ஏன்டா இவனே போதுண்டா ஒருத்தன் பக்கத்தில் இருந்தா இது பேர் வந்து கோடாக்ஸு. டேய் முன்னாலே இருந்தானே போதுண்டா. எவனு எல்லாரும் மாட்டிடுவானுங்கடா. டேய் இங்கே இருறா ஓகேங்களா? நண்பர்களே கொஞ்ச நேரம் இங்கே சர்வைவ் ஆயிடலாம். 1 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே என்னது கொக்கா முக்கா நாயடா கில்லரு கூட்டு வந்தா ஒவ்வா எப்படாய். கில்லரு கூட்டு வந்தா பரவாயில்ல. பார்த்தா குளிருது கில்லரு வந்திருக்கான். அப்பா வயிற்றுல குத்தாண்டா. ஏண்டா இப்போ தானே சொன்னீங்க ஆல்வா கோளாறு யாரும் கூட்ட வராதிங்கன்னு. ஒருத்த ஓடி வர்றேன் சரி. இங்கே இருக்கிற சுற்றி இருக்குன்னு காட்டி விடுறதுக்கு ஓடி வராங்க. ஐயோ சரி ஓடி வந்தா பரவாயில்ல நண்பர்களே. பின்னாடி ஒரு கழுதியை கூட்டு வருது வெட்டுற கழுதிய. அது ஏன்டா இங்கே கூட்டு வர்ற? ஒன்னா ஓடிடுறா வேற இடத்துல. சரி அதுலேயும் ஒரு மேட்டர் இருக்குதா? நான் ஓடினேன் அதுலேயும் நான் லெஃப்ட் எடுத்து திரும்ப பார்த்தியா என்ன நானே செருப்பால் வச்சுருவேன். கொஞ்சம் விட்டு இருந்தேன் நானே கீழே விழுந்திருப்பேன். வைகை நண்பர்களே இப்படி இருந்தா நல்லா இருக்காது. வீடியோ கட்டன் ஸ்கிப் பண்ணிடலாம் நண்பர்களே. சரிங்க நண்பர்களே ஒரு வழியாக 11 பிளேயர் வந்து எலிமினேட் செய்யப்பட்டு வருகிறார்கள். இப்போ ரிமைனிங் 8 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 இன்க்ரீஸ் ஆகுது. 300 ரூபா ப்ரைஸ் டாலர் மணி. வா பிரமாத காசு பண்ண அப்படி தெரியுது நண்பர்களே. ஓகே நான் இங்கே நின்றுறேன். எதுக்கு ஒன்பு சரி நான் பிளேயர் இது வெட்டிங்க நண்பர்களே. 13 தடவை ஜெயித்து விட்டோம். 194 தடவை காசு நமக்கு தெரியுது. இது போதாங்க பார்ப்போம் அடுத்த தடவை நம்ம சர்வைவ் ஆகுமா இல்லையான்னு தெரியல நண்பர்களே. ஓகே அடுத்த கேம் கட்ட நடவடிக்கையாக என்னென்ன கேம் தெரியுமா? எனக்கே தெரியல இருங்க பார்ப்போம். கேம் பேர் என்னது? இருங்க இங்கே தான் செவுத்துல எங்கே எழுதி வச்சுப்பானுங்க இங்கே பார்க்குறேன். அவ்வளோதான்டா ஜம்ப் ரோப்பு. வைகை நண்பர்களே ஜம்ப் ரோப்புன்னு இருக்காங்க. அப்படின்னா குதிக்கணும். 5 இது போடல இது எங்கே இருக்கு? எங்கே நான் மட்டும் வந்துட்டாங்களே எல்லாரும். அதானே பார்த்தேன். இதோ இருக்கா இப்போ கோடாக்ஸு தள்ளியை விட்டு ஆடு. நீ தானே எல்லாரும் இப்போதான் ஆல்வா கோளாறு முன்னாடி நிற்கிறான். இவன் பக்கத்தில் மட்டும் நின்றோம் நம்மளும் ஆல்வா கோளாறு ஆக்கி விட்டுருவான் நண்பர்களே. ஐயோ ஒரு வழியாக வந்து விட்டோம். ஆஹா இதானா என்ட்ரன்ஸ் சீன்லேயும் இப்படி தான் இருக்கும். இதுலேயும் அப்படி தான் வச்சுருக்காங்க. கேம்னா பிரமாதமாக உருவாக்கி வச்சிருக்காங்க. பெரிய ஆளு தான் நண்பர்களே. ஓகே இப்போ என்னன்னா மேட்ச் ஆரம்பிச்சிச்சா? சரி இப்போ யார் போக போறீங்க? நான் போட்டுமா? டாய் சொல்லி சும்மா தானே வாய் விட்டேன். எதுக்கு என்ன பஸ்ல இறக்கி விட்டீங்க? சரி நானே போறேன். ஓகே ஒரு ஜம்ப்பு. அப்பா பறந்துட்டான். அப்போ இன்னொரு ஜம்ப்பு. ஓகே அப்படி இன்னொரு ஜம்ப்பு. ரைட்டு வந்தாச்சு. அப்படி ரைட்டு ஒரு ஜம்ப்பு. அப்படி அடச்சா ஜம்ப் பண்றதுக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்குள்ள கீழே வந்துட்டேன் நண்பர்களே. சரிங்க நண்பர்களே இது ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுக்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. இது ஒரு வேற வீடியோ சந்திக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த டீலர் வந்தானா இப்படி கெத்தனை முடி சீவிட்டு அவன் முன்னாடி நக்கலா நிக்க போறேன்டா. சரிங்களா நண்பர்களே? ஓகே இது ஒரு வீடியோ படிக்கிற MSG தமிழ். பை டேக் கேர் நண்பர்களே. டே ஃப்ரெண்ட் மேரே நீ CCTV கேமரா தான் பாரு. இங்க பாரு நான் 2 பேரும் இருக்கோம். ரோட்டி சம் பண்ண போறேன் பாரு. ஓகேங்களா நண்பர்களே? பாய் நண்பர்களே. பை